கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கிறோம். விசேஷமாக உபவாச நாட்களிலே வேற தேசத்திலே வேற சூழ்நிலை தூங்கும் முன்பாக கேட்கிறீங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு ரெண்டு விதமான காரியம் இருக்கு. எப்படின்னா, ஒரு பக்கம் ஜெபிக்கிறார், இன்னொரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்ன ஆபத்திற்கு அப்படியே எழுதப்பட்டிருக்கு. பிரதர், நாங்களே நைட்டு படுத்து தூங்க போறோம், எங்க வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு, நாங்க அதை யோசிப்போமா? எப்போதுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஆவியில இருக்கும்போது, சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமானபடி வாழும் போது ஆசீர்வாதம். அண்ணா, நீங்க சொன்னீங்க உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே எல்லாம் சரிதான். இன்னைக்கு உள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது நம்முடைய நிலைமை என்ன? நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடிதான் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படி யாராவது என்கிட்ட கேட்டால், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். வெட்கம் அப்படின்னா நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் உள்ள வந்துடும். வியாபாரத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், தேவனை துதிக்கணும் என்னன்னே தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா கரெக்டாக சர்ச்சில் உட்காந்துருப்பேன். 7 நாளுமே வியாபாரம் பார்ப்பேன். வாழ்க்கையிலே நஷ்டம், கடன், நிந்தை, அவமானம், வெட்கமான காரியம் எல்லாம் உள்ள அடுக்கடுக்க அப்படியே உள்ள வந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு, இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு இஷ்டம் போல சுத்துறாங்க. கர்த்தரை விட்டு துணிகரமா வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை. எங்களை யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி சண்டை போடுறது, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்றது, எத்தனை பாவங்கள் இருக்கு. அதனுடைய முடிவு என்ன? வெட்கம். ஏன் வெட்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் யாரு, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு சம்பளம், நான் எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா இதெல்லாம் பின்னாடி எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீட்டுக்குள்ள சண்டை போடும்போது அந்த வீட்டுல கடைசி முடிவு எப்படி இருக்கும்? வெட்கமான காரியமா இருக்கும். ரீசெண்டா ஒரு திருமணம் முடிஞ்சது. ஒரு 1 கிலோ தங்கம், ஒரு 5 லட்ச ரூபா ரொக்கம், நல்ல சகல செழிப்போட கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு 4 மாசம்தான் வாழ்ந்தாங்க. உடனே கோர்ட்ல எங்களுக்கு இந்த ஃபேமிலி வேண்டாம்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. உடனே டைவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை நம்பாமல், தேவனை சார்ந்து இருக்காமல், கர்த்தரை விட்டு விலகி அந்த 1 கிலோ தங்கத்து மேலையும் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்து மேலையும் நாங்க
ஒரு மாப்பிள்ளையை வாங்கும்போது நகை கொடுத்து வாங்குறோம், பணம் கொடுத்து வாங்குறோம், எங்களுக்கு அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான். 4 மாச வாழ்க்கை 1 வருஷத்துக்குள்ள பிரிஞ்சு போயிட்டாங்க. டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. கர்த்தரை விட்டு செய்தி ஆழத்துக்குள்ள போது நல்லா கவனிங்க. கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்திலே ஒரு மனுஷன் முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவினுடைய கடைசி ஸ்டேஜ் என்ன பிரதர் அப்படின்னா வெட்கம். உங்க வீட்டுல பர்சனல் டைரி இருந்தா எடுத்து எழுதி வைக்கலாம். கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெட்கமான சில காரியங்கள் உள்ள வந்துடும். அது தண்டனையா வந்துடும். என் வாழ்க்கையில் அந்த தண்டனையை நான் வாங்கியிருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி பல லட்சங்கள், அதாவது 13 லட்சம் அளவுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது நடு ரோட்டில் நின்னேன். நிந்தைகள், அவமானங்கள், வெட்கமான எல்லா காரியம் வந்துட்டு வீட்டோட நகையை வித்துட்டேன், சொந்த வீடை வித்துட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். கடன் பிரச்சனை, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, வெட்கத்தோடு சொந்த ஊரோட்டு கிளம்பி போயிட்டேன். இது என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். எப்படி நான் தான் நல்ல வியாபாரம் பார்த்தனே, நான் தான் யாரையும் ஒன்றும் செய்யலையே, வியாபாரம் தானே பார்த்தேன், எப்படி நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனுஷன் நம்பி பெருமையான வார்த்தைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது என்னோட வாழ்க்கையில வெட்கம் வந்துச்சு. இதை ஏன் தெரியுமா அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போறான்னா யாவரும், அந்த வேர்டை நீங்க நல்லா நிப்பாட்டி படிங்க. யாவரும், எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டாலும் சரி, யாவரும் கர்த்தரை விட்டு நான் தள்ளிட்டேன் பிரதர், என்ன பிரதர் ஆகும் அப்படின்னா யாவரும் வெட்கப்படுவார்கள். இந்த வசனத்துடைய உண்மையான ஆளாதுதான். நான் கர்த்தரை விட்டு தள்ளி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வெட்கம் உள்ள வரப்போகுது. இந்த இரவு நேரத்துல இந்த செய்தி வருது அப்படின்னா டக்குன்னு மனம் திரும்பிட்டாச்சுன்னா சரியா போயிடும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க பாதப்படில நான் விழுறேன்ப்பா, நான் உபவாச நாட்கள்ல தான் இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை தான்ப்பா, நான் உங்க கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா, என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்கப்பா, என் வாழ்க்கையில வெட்கமான காரியத்துக்கு இதுதான்ப்பா காரியம், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுதான்ப்பா காரியம், என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு தாழ்த்துறவங்க தான் பரலோகத்துக்கு வேணும். ரவிராஜ் எல்லாருக்கும் தெரியும். ஊழியத்துல, என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்துல நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் 5 வருஷம் கண்ணீரோடு பைபிள் வாசிச்சிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது 5 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். வசனத்தை வாசிக்கும்போது குத்தப்பட்டவனாக, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனவனா, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனவனா, என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா, கண்ணீர் விட ஆரம்பிச்சேன். இந்த செய்தியை கேட்கும்போது யாருக்காவது கண்ணீர் வருதா? குத்தப்பட்டவங்களா கேட்குறீங்களா, இல்ல சும்மா கடமைக்கு கேட்குறீங்களா? நிறைய குடும்பத்திலே இஷ்டம் போல வாழ்க்கை, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளிட்டான் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு வெட்கம் வரப்போகுது. பிரதர், நாங்களே நிம்மதி இல்லாம இருக்கோம் பிரதர். கொஞ்சம் ஆறுதலான செய்தி, கொஞ்சம் ஆசீர்வாதமான செய்தி, நைட்டு ஒரு நல்ல தூக்கம் வர்றது மாதிரி ஒரு செய்தி பேசினா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் மனம் திரும்பிட்டு பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணிட்டு படுத்து தூங்குங்க, நிம்மதியான தூக்கம் வரும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். மனம் திரும்பவே மாட்டேன், துன்மார்க்கமா வாழ்வேன், துணிகரமா வாழ்வேன், ஞாயிற்றுக்கிழமை யாருக்குமே தெரியாம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவேன். எப்படி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார்? என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன், சேர்த்து சொல்லி தாரேன். செத்தா பரலோகத்துல நிக்கணும். இந்த பூமியில எதுவும் கொண்டு போக முடியாது. எப்படி வந்தோமோ அப்படியே போய் சேர போறோம்.
கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுன்னா வெட்கம் வரும். உங்க வீட்டுல பர்சனல் டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, முதல்ல கர்த்தரை விட்டு நீ தள்ளி போனியாப்பா அப்படின்னு சொல்லி நேரடியா கேட்கலாம். அது பிள்ளையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போனா வெட்கம் வரும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுதான் இன்னைக்கு உண்மையான செய்தி. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இது அடுத்த பாயிண்ட். பரலோகத்துல போய் சேர முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேர முடியாது. செய்தி கடினமா தான் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இஷ்டம் போல வாழ்ந்து பழகிட்டாங்கல்ல. எப்படினாலும் வாழலாம் பிரதர், நாங்க நைட் உங்க ஜெபத்தை கேட்டு படுத்துருவோம், படுங்க தூக்கம் வரும். ஆனா நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்னைக்கு என்ன சட்டை பண்ணிட்டு அலையறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறது, இஷ்டம் போல பரிசுத்தவனை தப்பா பேசுறது, இஷ்டம் போல மற்றவங்களை தப்பா பேசுறது, எல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல வருமே. பயம் இல்லையே, கர்த்தரை குறித்தும் பயம் இல்லை. எவ்வளவு துணிகரம் யோசித்து பாருங்க. கடினமான செய்தி தான். ஒருவேளை செய்தி எங்களுக்கு பிரதர் கடினமா தான் இருக்கு பிரதர், ஆனா நாங்க யோசிக்கிறோம், எங்க வாழ்க்கையில வெட்கமான காரியம்லாம் வந்துட்டு போயிட்டு நாங்க இன்னும் உண்மையா மனம் திரும்பல. இன்னைக்கு மனம் திரும்புங்க, இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, இன்னைக்கு அர்ப்பணிங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. கவர்மெண்ட் வேலை தராங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. பெரிய போஸ்ட் வேணா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஏமாத்தி சம்பாதிச்சாலும் காணாம போயிடுவான், அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். நான் 11 வயசுல வேலை பார்த்தேன், ஆனா நான் நடு ரோட்டுக்கு வந்தேன். காரணம் என்னன்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒர்க்கர், இன்னொரு பக்கம் பார்த்தா ஓன் பிசினஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா சகல செழிப்பு இருந்துச்சு. ஆனா நடு ரோட்டுக்கு வந்தேன், வெட்கம் பட்டேன். என்னன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நான் கர்த்தரை விட்டு நான் தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். தனியா தனியா தனியா. அழகா கீழே ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தாவே என்னை குணமாக்கும். இது ஜெபம். கர்த்தாவே என்னை குணமாக்கும். மனம் திரும்பி வசனத்தை கேட்டு ஜெபித்தால் உடனே சொல்றாரு, அப்பொழுது குணமாவேன். எப்பொழுது? உணர்ந்து ஜெபிக்கும் போது. என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. அதனால இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தியை நம்ம கேட்கும்போது, அப்பா என்னைய குணமாக்குங்கப்பா, என்னை ரட்சிங்கப்பா, தேவரீரே என் துதி. கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்தாச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டோம். என் வாழ்க்கையில நல்ல அடி வாங்கியிருக்கேன். வசனத்தின்படி பார்க்கும்போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். மனம் திரும்பி அர்ப்பணிச்சேன், உயிர் பிச்சை போட்டு இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? கண்ணீரோடு மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். மனம் திரும்புது இல்லாமல் கிறிஸ்டியன் வாழ்க்கை இல்லை. ஒருவேளை அந்த செய்தி கேட்டு, பிரதர் இன்னைக்கு நான் நீ அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிங்க, பரலோகத்துக்கு போய் சேருவோம் எல்லாரும். நியாயத்திற்கு நாளில் நிற்கும் போது ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கும். இப்போ தெரியாது, இப்போ இஷ்டம் போல வாழ்ந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அங்க பரலோகத்துல போய் சேர முடியாத, அவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த தண்டனை நமக்கு வேணுமா? வேண்டாம்ப்பா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க, சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிற சுதிரம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போனோமோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்க, பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து, விசேஷம் அந்த இரவு நேரத்திலே தாழ்த்துற பிள்ளைகள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஆனா நீங்க பேசின சத்தியம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உணர்ந்து தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பம், எந்த குடும்பம் கண்ணீர் வடிக்கும்
அவர்களை குணமாக்கி அவர்களை மீட்டெடுத்து அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எந்த குடும்பத்துல தாழ்த்துறாங்களோ, மனம் திரும்புறாங்களோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்களோ, இந்த இரவு நேரத்திலே அவங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்க எல்லாரும் எல்லா தேசத்துக்குள்ள நாங்க கேட்கிறோம். எங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உபவாச நாட்கள்ல உங்க பிள்ளைகளோட பேசுற கிருபைக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழனிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் டூட்ல இருக்கவங்க கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. டிரைவிங் லைன்ல இருக்கவங்க கர்த்தர் கூட இருந்து ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. நைட் நேரத்துல வெளியில இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இரவு நேரத்துல தண்ணி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, தேவனோட சமூகத்துல காத்துக்க கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை வேணும். எங்களுக்கு அந்த கிருபை வேணும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. யாரெல்லாம் உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவர்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியான் ஜீவஸ்ல எழுதப்படணும். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நாங்க தூங்கணும். இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. கடன் பிரச்சனை குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்காங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூர்ண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. நைட் நேரத்தில் கற்பனை ஜெபிக்கிற கர்த்தர் மனம் வருங்க. வேலைக்கா ஜெபிக்கிற எல்லா தடையிலும் நீக்கி வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ, சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, கர்த்தர் கரம் விட்டு ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூடங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாலோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. அப்பா உம்முடைய கரத்துல அப்படிங்க துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினமும் 1 நிமிடமா ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளே சத்தியம் போய் சேரும். அதுக்காக ஜெபிங்க. தேவனாரில் மனுஷனுக்காக 1 நிமிடமா ஸ்தோத்திரம் பண்ணியா ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கணும் சொல்லி விரும்பினால் 93634181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.